இன்னைக்கு வாடகை கூட கட்ட முடியலன்னு அவமானப்படுத்தின ஊர்ல நீ சொந்த வீட்டில் வாழ்றத பார். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போலே உந்தன் முன்னே உருகி போகும். நீங்க மலை மாதிரி இருக்கலாம். தேவன் சொல்றாரு, இந்த பனி மலைலாம் பார்த்துருக்கல, சூரியன் வந்த உடனே உருகும்ல, அது மாதிரி அத்தனையும் உருகி போகும். ஆமென். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும், புது நன்மைகள் உன்னை சேரும். ஏன் சிரிக்கிறோம் தெரியுமா? ஏன் ரிஜாய்ஸ் பண்றோம் தெரியுமா? அந்த மூமெண்ட் ஆவியானவரை யாரை பார்க்க வைக்கிறாரோ அவங்களால சிரிக்காம இருக்க முடியாது. இப்ப இருக்கிற சூழ்நிலை ரூம் போட்டு அழணும். ஆனா நீங்க ஆவிக்குள்ளாகும் பொழுது ஆவியானவர் நீங்க முடி சூடுற அந்த மூமெண்ட்டை காமிப்பாரு. அதை நீங்க பார்க்கும் பொழுது உங்களால சிரிக்காம இருக்க முடியாது. அது மாதிரி தான் நானும் பார்க்குறேன். I see certain things. உங்க ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்க சிரிக்காம எப்படி இருப்பீங்க? நீங்க உங்க பாடுகளை பார்க்குறீங்க, உங்க பிரச்சனையை பார்க்குறீங்க, அதனால தான் அழுதுட்டு இருக்கிறீங்க. See that result. அதெல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம போய் நீங்க முடி சூடுகிற மகுடம் சூடுகிற அந்த நேரத்தை பாருங்க. உங்க கடனெல்லாம் அடைச்சி நீங்க வெளியே வர்றீங்களே அதை பாருங்க. அந்த நோயற்ற அந்த நிலையை பாருங்க. அந்த இடத்துல நீங்க உட்காரத பாருங்க. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், அவர் என்னை மனிதர்களின் தலையின் மேல் ஏறி போனார்கள், ஆனால் அவர் என்னை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டார். ஆமென். இன்னைக்கு வாடகை கூட கட்ட முடியலன்னு அவமானப்படுத்தின ஊர்ல நீ சொந்த வீட்டில் வாழ்றத பார். எப்படி அதை பார்த்தாலே சிரிப்பு வந்துடும். ஏமே, உன்னை மலடி என்று சொன்னவர்களுக்கு முன்பாக ஒரு வம்சத்தையே அவர் உருவாக்கி தருவார். அந்த காட்சியை பார். நீங்க கடனாளியா இருக்கிற உன்னை கொடையாளியா அவர் நிறுத்துவார். அந்த காட்சியை பார். இயேசு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு ஆமென். நான் விட்டதையோ இழப்பதையோ பார்க்கறதில்லை. ஒரு மாளிகை ஒன்று கட்டப்படுகிறது, ஒரு ராஜ்யம் ஒன்று கட்டப்படுகிறது, ஒரு மேன்மையான காரியம் ஒன்று நடக்கிறது. அதை நான் பார்க்கிறேன். I see that in my spirit. I see that in my mind. Amen.